சார் உண்மையில 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் கார்கே தலைமையிலான காங்கிரஸ் படுதோல்விகள் சந்திட்டு வருது சார். இப்ப 2026 5 மாநில தேர்தலை சந்திக்கப்போ சார். அப்படி இருக்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள மாநிலம் எது? புதுச்சேரி புதுச்சேரி ஒண்ணு, கேரளா, அசாம் விட்டுருங்க, மேற்கு வங்காளம் விட்டுருங்க, தமிழ்நாடு விட்டுருங்க. இது ரெண்டும் உங்களுக்கு பிடிக்கணும் இல்ல, உங்க கௌரவத்தை காப்பாற்றணும் இல்ல. ராகுல் அப்பனா நீங்க விஜய் கூட தானே கூட்டணிக்கு போகணும். அப்பதானே வென்று ஆட்சி அமைக்க முடியும். ஏன் சார் இந்த நல்ல வாய்ப்பை விட்டுறீங்க? இந்த வீணா போன 5க்கும் 10க்கும் அலையறீங்களே சார். கௌரவம் முக்கியம் சார், சுய கௌரவம். திரு விஜய் சொல்லி அனுப்பிச்சாரா காங்கிரஸ் வந்தா காங்கிரஸ் முதல்வராக்கும்? ஏதாவது யோசனையோட பேசணும். ரெண்டாவது, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை, வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாத ஒரு கட்சி காங்கிரஸ். மக்களுக்கு நல்லது செய்யணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும், நல்லிணக்கத்தை மக்கள்கிட்ட விதைக்கணும். இது மட்டும்தான் காங்கிரஸுடைய வேலை. உங்களுக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்குங்க, 300 இடத்துல இருந்து 400 இடம் போவோம். தேர்தல் கமிஷன் எங்கள் கையில் இருக்குது. ஏற்கனவே 2019 எங்களுக்கு யூபி, பீகார் போன்ற இடங்களில் ஒரே மாதிரி நம்பரில் நாங்கள் எம்பிக்கள் ஜெயிச்சிருக்கோம். நாங்கள் ஓட்டு மிஷின் எங்கள் கையில் இருக்குது. எல்லாம் சொன்ன அவர்கள் நிலைமை என்ன ஆச்சுன்னா, 100-140 இடம் வர வேண்டியவர்கள் அந்த ஓட்டு மிஷினால 240 வந்தாங்க. 300ல இருந்து 400 போக வேண்டிய பாஜக இந்த அளவுக்கு பின்னடைவு. இதே பாஜக இந்தியாவில் 2 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. எங்க ஜெயிச்சாங்க? வெறும் 2 இடத்துல. அவங்க ஆட்சியை பிடிக்கலையா? இதே காங்கிரஸ் மொரார்ஜி தேசாய் 1977 பின்னடைவை சந்திக்கலையா? இந்திரா காந்தி தோத்துட்டு 3 வருஷத்துல வெற்றி பெறவில்லையா? நான் என்ன சொல்றேன், வெற்றி தோல்வி பெருசல்ல. அதே ராஜீவ் காந்தி ஆட்சிக்கு வரும்போது 400 இடங்களை இதுவரை எந்த கட்சியும் பெறாத காங்கிரஸ் பின்னடைவை சந்திச்சா இல்லையா? அதே பின்னடைவை சந்திச்ச காங்கிரஸ் 1991 மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சா இல்லையா? 96 பின்னடைவை சந்திச்ச காங்கிரஸ் 2004 ஆட்சிக்கு வந்துச்சா இல்லையா? ஒன்றியத்துல. எதுக்கு சொல்ல வரேன்னா, 2004 இருந்து 2014 வரையும் 10 வருஷம் ஆண்ட அந்த காங்கிரஸ் 10 வருஷமோ 11 வருஷமோ 14 வருஷமோ இழந்திருக்கு. இது மீண்டும் பிடிக்கிறதுக்கு தான், இறங்குவது ஏறுவதற்கு தானே ஒழிய எதனால ஏறிக்கிட்டே இருக்குங்கிற அவசியம் எந்த கட்சிக்கு இல்லை. ஏன்னா பிஜேபியை இன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிஜேபி பீகார்லையோ யூபியிலையோ ஆட்சியை பிடிக்கலாம். நாளைக்கு இந்தியா முழுக்கும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலைமையில திரு ராகுல் காந்தி இருக்கிறாரு. அவர் தலைமை இருக்குது. எங்களுக்கு அவர் இன்னொரு மகாத்மா காந்தி மாதிரி. ஏன்னா 2012 பிரதமராகிற வாய்ப்பு இருந்தும் கூட பிரதமர் மன்மோகன் சிங் விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை வரும்போது கூட அந்த பதவி எனக்கு வேணாம் என்று சொன்னவர் தொடர்ந்து இன்னைக்கு எந்த பதவியிலும் இல்லாம இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். ஊர் ஊரா சுத்துறாரு. அப்படிப்பட்ட ஒரு ராகுல் காந்தி மகாத்மா காந்தி மாதிரி RSS எதுக்குறாரு. இந்தியாவில் இதுவரை காங்கிரஸ்லேயே எந்த தலைவரும் எதுக்கார அளவுக்கு RSS கடுமையாக எதுக்குறாரு. அது மட்டுமல்ல, எந்த காங்கிரஸ் தலைவர்களோ பிரதமர்களோ செய்யாத அளவுக்கு கார்பரேட்டுகளை 100 கார்பரேட் முதலாளிகளை எதிர்த்து காசே இல்லைனாலும் பரவாயில்லை, நான் மக்களோட நின்று இந்த இந்தியாவை காப்பாற்றுவேன்னு சொல்றாருன்னா இவரை விட ஒரு புதிய மகாத்மா வேறு யார் இருக்க முடியும்? அதனால இந்த தோல்வி வெற்றியெல்லாம் அவருக்கு 2ஆம் பட்சம்.